இன்று நாம் காண இருப்பது தாண்டிக்குடி பாலமுருகன் கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். தாண்டிக்குடி தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் மலைத்தொடர்களுக்கு அருகில் அமைந்திருக்கிறது. இயற்கை வளங்களும் பழங்குடியினர் வாழ்க்கை முறையும் இணைந்து ஒரு தனித்துவமான கிராம வாழ்க்கை தரத்தை உருவாக்குகின்றன. தாண்டிக்கூட்டல்குடி என்ற பெயரிலிருந்து இது ஒரு பழங்குடியினர் புனித தலம் எனவே கருதப்படுகிறது. இந்த கோவில் பாலமுருகன் கோயிலின் தோற்ற வரலாறு. பழங்குடியினர் இயற்கையின் கூறுகளை மலை, மரம், கிணறு, பாறை தெய்வமாக கருதி வழிபட்டு கொண்டிருந்த காலத்தில் மலைமேல் ஒரு சிறிய பாறையில் சிறுவயது முருகன் உருவம் தோன்றியது என்று ஐதீகம் கூறுகிறது. அந்த உருவம் மிக அழகாக குழந்தை தோற்றத்தில், கையில் சிறிய வேல், அருகில் மயில் புன்னகையுடன் தோன்றியதாக நம்பப்படுகிறது. அதனை அடிப்படையாக கொண்டு மக்கள் அங்கு பாலமுருகன் என்கிற சிறுவயது முருகனுக்கு கோவில் நிறுவினர். பாலமுருகன் என்பது முருகப்பெருமானின் சிறு வயது குழந்தை தோற்றம். இந்த உருவம் பக்தர்களுக்கு அன்பு, அமைதி, குழந்தை போல தூய்மை, பரிவும் பாசமும் நிறைந்த வலிமை என்றெல்லாம் அருள் தருவதாக கருதப்படுகிறது. இங்கே சாமி கையில் வேல், அருகில் மயில் வாகனம், தலையில் குங்குமம், மார்பில் தந்தாயுடைய மாலை, கண்களில் புன்னகை போன்ற பாவனைகளுடன் காட்சியளிக்கிறார். கோவில் அமைவு. கோவில் சிறிய ஒரு மலை மேட்டில் உள்ளது. அடர்ந்த காடுகள், இயற்கை சூழல், மரவனம், பறவைகளின் இசை, பனிக்காற்று ஆகியவையும் கூடுகின்றன. கோவிலுக்கு செல்லும் பாதை அற்புதமான யாத்திரை போன்று இருக்கும். சிறிய ஆரஞ்சு வைரம் வழிபாட்டில் உள்ள மரபுகள். மஞ்சள். சாமிக்கு மஞ்சள் பூசுதல் சுகமான வாழ்வு பெற. பன்னீர் அபிஷேகம் நல்ல வாசனை உணர்வு, மன அமைதி பெற. பால்குடம். குழந்தை பாக்கியம் வேண்டி பரிகாரம் செய்வர். வெண்ணெய். குழந்தை அழகு, புத்தி, நலம் பெற செய்வர். ஓம் விழாக்கள் மற்றும் முக்கிய நாட்கள். 1. சஷ்டி. ஒவ்வொரு மாத சஷ்டியிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் மாலை பூஜை. 2. கார்த்திகை தீபம். மலை உச்சியில் தீபம் ஏற்றுதல். மிகுந்த பக்தி, பக்தர்கள் கூட்டம், பஜனை, பூஜைகள். தைப்பூசம். அருள்வேல் வழிபாடு, பக்தர்கள் காப்பு கட்டி வந்து வழிபடுவர். 4. பங்குனி உத்திரம். வள்ளி தேவசேனா கல்யாணம், சிறுவர் வடிவம் கொண்ட திருமண உற்சவம். கூப்பிய கைகள் பக்தர்கள் நம்பிக்கைகள். இங்கு பலரும் தங்கள் குழந்தை இல்லாத நிலை, குழந்தையின் உடல் நலம், புத்திசாலித்தனம் வேண்டுதல், பண்பாட்டில் வளம் என்ற பிரார்த்தனைகளுக்கு பாலமுருகனை நாடுகின்றனர். நம்பிக்கை. ஒரு குழந்தையைப் போல தூய மனதுடன் வந்தால் பாலமுருகன் வரம் தருவார். முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள். பாலமுருகனே போற்றி. பசும்பொன் போல் பொலிந்த பாக்கியனே போற்றி. குமரனே, வேலனே, குழந்தை வடிவோனே போற்றி. மயிலின் மேல் விளையாடும் மாசிலா முருகனே போற்றி. முத்து போல முல்லை நிற குழவியே போற்றி. கந்தா, கருணை சாகரா போற்றி. கண்ணுக்கினிய குழந்தையாய் தோன்றினாயே போற்றி. வள்ளியும் தேவசேனையும் அருளியவனே போற்றி. மஞ்சள் பூசல் மேனியில் மழலை சாமியே போற்றி. மழலையில் முருகா என்றவனுக்கு அருள் புரிவாயே போற்றி. சண்முகனே, சரவணபவா, பால ரூபனே போற்றி. சந்தன காப்பில் தேன் போல சிரித்தவனே போற்றி. செந்தாமரை முகத்திலே செம்பவள ஒளியோனே போற்றி. முருகா, பக்த மனதில் வாழும் முழு சத்தியமூர்த்தியே போற்றி. வேல் ஏந்தும் வேளாக வலம் வரும் பாலமுருகனே போற்றி. புன்னகையில் பரிவளிக்கும் பொற்குழவியே போற்றி. பசிதீர்க்கும் பசுமலரே போற்றி. கந்த சஷ்டி காவலனே, கருணை கூர்ந்தவனே போற்றி. மாசிலா முருகா, மனதார வாழ வைக்கும் மைந்தனே போற்றி. பச்சைமரக் கொம்பில் பழம் போல் மலர்ந்தவனே போற்றி. தந்தை சிவனின் பிள்ளையே போற்றி. தாய் பார்வதிக்கு சுகபாக்கிய கனியே போற்றி. ஒளியால் பரிபூரணமாக ஒளிரும் உருவனே போற்றி. யாவரும் பாராட்டும் யானைமுகனின் தம்பியே போற்றி. ஞானத்தின் விளக்காக ஜென்ம தீர்த்தவனே போற்றி. சாமிக்கு அன்பளிப்பாய் சிரித்த குருவே போற்றி. பாலமுருகா போற்றி. முருகா முருகா போற்றி. மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.